வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கேத்தோடு கதிர் அலைநோக்கி கீழ்க்கண்ட எதற்கு பயன்படுகிறது? ஏசி மின்னழுத்தத்தின் அலைவடிவத்தை காண, வெவ்வேறு இசைக்கருவிகளிலிருந்து வரும் ஒலியின் அலைவடிவத்தை காண, சிறு ஏசி மற்றும் டிசி மின்னழுத்தங்களை காண. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். காந்தவியல் விளைவின் மாற்று வில்லாரி விளைவு. காந்தவியல் விளைவின் மாற்று வில்லாரி விளைவாகும். பைரோமீட்டர் டேஷ் விதியின் அடிப்படையில் வேலை செய்கிறது. ஆன்சர் ஸ்டீஃபன் விதி. பைரோமீட்டர் ஸ்டீஃபன் விதியின் அடிப்படையில் வேலை செய்கிறது. எடைக்கும் ஈர்ப்பியல் நிறைக்கும் இடையேயுள்ள தொடர்பு W=mg. நடனமாடுதல், பேருந்தை ஓட்டுதல் மற்றும் எழுதுதல் என்பவை எந்த கற்றல் புல நிலைக்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் செயல்பாடு சார்ந்த கற்றல் புலம். செயல்பாடு சார்ந்த கற்றல் புலம். வௌவால்களில் வியர்வை சுரப்பிகள் காணப்படும் இடம் தலையின் பக்கவாட்டில். வௌவால்களில் வியர்வை சுரப்பிகள் காணப்படும் இடம் தலையின் பக்கவாட்டில். மனிதனின் பல் சூத்திரம். ஆன்சர் சி. குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த பூர்வ குடிமக்கள் பயன்படுத்தும் தாவர பயன்பாடுகள் பற்றி அறியும் படிப்பிற்கு என்ன பெயர்? எத்தனோபாட்டனி. திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் CN அண்ணாதுரை. திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் CN அண்ணாதுரை. நவசக்தி என்ற தமிழ் வார பத்திரிகையை தொடங்கியவர் வி. கல்யாணசுந்தரம். பிரம்மஞான சபையின் தலைமையிடம் அமைந்திருந்த இடம் மெட்ராஸ். பாளையக்காரர்களை அவர்களின் ஆட்சி பகுதிகளோடு சரியாக பொருத்துக. கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி, கோபாலநாயக் திண்டுக்கல், மருது பாண்டியன் சிவகங்கை, கேரளவர்மன் கோயம்புத்தூர். நபர்களை இடங்களுடன் பொருத்துக. ஊமைத்துறை திருமயம், மருது சகோதரர்கள் காளையார்கோவில், அழகுமுத்துக்கோன் கட்டாலங்குளம், தீரன் சின்னமலை ஓடாநிலை. உழவுத் தொழில் செய்கின்றவர்கள் உலக மக்களை காப்பதில் எதை போன்றவராக வள்ளுவர் கருதுகிறார்? தேருக்கு அச்சாணி போன்றவர்கள். உழவுத் தொழில் செய்பவர்கள் தேருக்கு அச்சாணி போன்றவர்களாக வள்ளுவர் கருதுகிறார். மலையாள மொழியில் இயற்றப்பட்ட அக்னிசாட்சி என்ற நூலை தமிழின் அக்னிசாட்சி என்ற பெயரில் மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் சிற்பி பாலசுப்பிரமணியம். மூவாவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் அகல்விளக்கு. பின்வருவனவற்றுள் புதிய கற்காலம் குறித்து தவறான கூற்று எது? புதிய கற்கால மனிதர்கள் வேட்டையாடுதல், மீன்பிடித்தல், கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டனர். புதிய கற்கால மனிதர்களின் வீடுகள் சதுர வடிவிலும் கூரை கூம்பு வடிவிலும் அமைந்திருந்தது. புதிய கற்கால பெண்கள் மணிகளை ஆபரணங்களாக அணிந்தனர். பானை வனைதல் புதிய கற்கால மனிதர்களின் கைத்தொழிலாக இருந்தது. ஆன்சர் 1, 3 மற்றும் 4 சரியானது, 2 தவறானது. கூற்றுகள் 1, 3, 4 சரி, 2 மட்டும் தவறானது. தம்பிரான் தோழர் என போற்றப்படுபவர் சுந்தரர். கும்பேசர் குறவஞ்சியை பாடியவர் பாபநாச முதலியார். கும்பேசர் குறவஞ்சியை பாடியவர் பாபநாச முதலியார். பெண்பார் புலவர்களின் பாடல்கள் இடம்பெறாத நூல் ஐங்குறுநூறு. பெண்பார் புலவர்களின் பாடல்கள் இடம்பெறாத நூல் ஐங்குறுநூறு. பிறப்பு ஓரன்ன உடன் வயிற்று உள்ளும், சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்தியாது? கல்வி. ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடம் அரிக்கமேடு. ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடம் அரிக்கமேடு. எந்த அதிதீவிர வைதீக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சைவ முனிகளின் பெயர்
மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? காபாலிகர். ஆன்சர் காபாலிகர். அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்க தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள பின்வரும் நடவடிக்கைகளை தேர்ந்தெடுக்கவும். தலைமை செயலாளர் தலைமையில் ஓர் உயர்மட்ட குழு. தமிழக தொழில் வழிகாட்டு மையத்தில் பிரத்யேக பிரிவுகள். ஒற்றைச்சாளர அனுமதி முறை. முதல்வரின் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு. ஆன்சர் 1, 2, 3 மற்றும் 4. தமிழ்நாட்டு மின்சக்தி வழங்கல் தேவைகள் அனல் புனல் அணு உலைகள் மூலமாக கிடைக்கிறது. பின்வருபவைகளை பொறுத்துக. அனல் தூத்துக்குடி மேட்டூர். புனல் மறவக்கண்டி கீழ்மேட்டூர் நெல்லித்துறை. புனல் மறவக்கண்டி கீழ்மேட்டூர் நெல்லித்துறை. அணு உலை கல்பாக்கம் கூடங்குளம். காற்றாலை ஆற்றல் கயத்தார். காற்றாலை ஆற்றல் கயத்தார். அணு உலை கல்பாக்கம் கூடங்குளம். புனல் மறவக்கண்டி கீழ்மேட்டூர் நெல்லித்துறை. அனல் தூத்துக்குடி மேட்டூர். காவலன் செயலி தமிழக காவல்துறையின் முன்முயற்சி. இதன் முக்கிய இலக்கு குழுவானது பெண்கள். உழவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியது யாருடைய அரசு? கலைஞர் மு. கருணாநிதி. சமூக வளங்களை சமமற்ற வடிவங்களாக பகிர்வது பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமூக சமத்துவமின்மை. சமூக வளங்களை சமமற்ற வடிவங்களாக பகிர்வது பொதுவாக சமூக சமத்துவமின்மை என அழைக்கப்படுகிறது. பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. சுயமரியாதை இயக்கம் என்பது முக்கிய பதவிகளிலிருந்த உயர் சாதிக்கு எதிரான சமூக போராட்டம். சுயமரியாதை இயக்கம் அரசியல் சுதந்திரத்தை பெறுவதை விட சமூக சுதந்திரத்திலேயே அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது. மேற்கூறிய கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் 2 கூற்றுகளும் சரியானது. பின்வரும் துறைகளில் டேஷில் DANIDA TNAHCP தமிழ்நாட்டின் முயற்சியாகும். ஆன்சர் ஆரோக்கியம். பின்வருவனவற்றில் எதற்காக மகாத்மா காந்தியின் சமுதாய கல்லூரி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது? சிறை கைதிகளுக்கு சிறையில் தொழில் பயிற்சி அளித்தல். சிறை கைதிகளுக்கு சிறையில் தொழிற்பயிற்சி அளித்தல். பின்வரும் அட்டவணை குறியீடுகளிலிருந்து சரியான விடையை அட்டவணை 1 அட்டவணை 2 பொருத்துக. நேரடி வெளிநாட்டு முதலீடு. வெளிநாட்டு மூலதனத்தினால் நாட்டின் உற்பத்தி சொத்துக்களை உருவாக்கல். வெளிநாட்டு மூலதனத்தினால் நாட்டின் உற்பத்தி சொத்துக்களை உருவாக்கல். வெளிநாட்டு துறை சார்ந்த முதலீடு. வெளிநாட்டு துறை சார்ந்த முதலீடு நாட்டின் பங்குகள், பத்திரங்கள் மற்றும் பணம் இவைகளை வெளிநாட்டவர்கள் கொள்முதல் செய்தல். வணிகக் கடன்கள். வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து கடன் உருவாக்கல். வணிகக் கடன்கள் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து கடன் உருவாக்கல். வெளிநாட்டு நிறுவன உதவிகள். வெளிநாட்டு நிறுவனங்கள் நிதியுதவி அளித்தல். வெளிநாட்டு நிறுவனங்கள் நிதியுதவி அளித்தல். அடுத்து, இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய திறன் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொண்டுள்ளது. இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய திறன் டேஷில் கொண்டுள்ளது. ஆன்சர் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் முதலாக தொடங்கப்பட்ட மாவட்டங்கள் எவை என்பதை தெரிவு செய்க. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள். பட்ஜெட்
வெளியீட்டிற்கு முன் பொருளாதார ஆய்வு இவர் தலைமையில் உள்ள குழுவால் நடத்தப்பட்டது. ஆன்சர் முதன்மை பொருளாதார ஆலோசகர். முதன்மை பொருளாதார ஆலோசகர். காந்த ஒத்ததிர்வு பிம்பமாக்கலில் வலிமையான காந்தப்புலத்தை உருவாக்குவதற்கு டேஷ் வரிச்சுருள் பயன்படுத்தப்படுகிறது. ஆன்சர் மின்கடத்தும் வரிச்சுருள் பயன்படுத்தப்படுகிறது. சரியான விடையை தேர்க. மகிளா கிசான் சக்திகரன் பரியோஜனா திட்டம் பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? மகிளா கிசான் சக்திகரன் பரியோஜனா திட்டம் பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? ஆன்சர் 2 மற்றும் 4 சரி. கூற்று 2, முறையான முதலீடுகளை செய்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும். கூற்று 4, வீட்டில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்தல். அமெரிக்காவை சார்ந்த ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் காற்றின் தரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றை 7000க்கும் மேற்பட்ட நகரங்களில் ஆய்வு செய்ததில் தில்லி முதலிடத்தில் PM2.5 உள்ளது. PM2.5 உள்ளது. பெண்கள் மேம்பாடு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? கூற்றுகள் 1 மற்றும் 3 உண்மை. 1 மற்றும் 3. கூற்று 1, பிரதம மந்திரி முத்ரா யோஜனா மற்றும் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் ஆகியவை பெண்கள் சமூகத்திற்கான நடவடிக்கைகளை ஆதரிக்கின்றன. கூற்று 3, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் உஜ்வாலா திட்டங்கள் ஒரு நிறுத்த மையம் மற்றும் பாலின பட்ஜெட். அடுத்து இந்தியாவின் பிரபல்யமான அறிவியல் விஞ்ஞானி பீர்பால் சாஹினி டேஷ் தந்தை என்றழைக்கப்படுகிறார். ஆன்சர் தொல் தாவரவியலின் தந்தை என்றழைக்கப்படுகிறார். பட்டியல் ஆவில் கொடுக்கப்பட்டுள்ள பழங்குடி இனத்தர் பேசும் மொழிகளை பட்டியல் ஆவில் உள்ள அவை பேசப்படும் பிரதேசங்களுடன் ஒப்பிடுக. லமானி தமிழ்நாடு. கோட்டா மேற்கு வங்காளம். கொராகா கேரளா. துளு கர்நாடகம். இந்திய விமான நிலையங்களின் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? ஏப்ரல் 1, 1995. இந்திய விமான நிலையங்களின் ஆணையம் அமைக்கப்பட்டது ஏப்ரல் 1, 1995. ரோஸ்வுட் வளரக்கூடிய காடுகள். பசுமை மாறா காடுகள். ரோஸ்வுட் வளரக்கூடிய காடுகள் பசுமை மாறா காடுகள். ஜெர்சோஃபா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி சராவதி. ஜெர்சோஃபா நீர்வீழ்ச்சி சராவதி நதியில் அமைந்துள்ளது. இந்திய காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? துணை அயனமண்டல காலநிலை. இந்திய காலநிலை துணை அயனமண்டல காலநிலை என அழைக்கப்படுகிறது. பாமினி சுல்தானகத்தில் தாரப்தார் என்பது மாகாண ஆளுநர்கள். ரஷம்நாமா என்பது மகாபாரதத்தின் பாரசீக மொழிபெயர்ப்பு. மகாபாரதத்தின் பாரசீக மொழிபெயர்ப்பு ரஷம்நாமா. நன்கு அறியப்பட்ட பாணிதானி ஓவியங்களுக்கு சொந்தக்காரர்கள் கிஷன்கர் பள்ளிகள். சோழர்களின் ஆட்சியில் கூற்றம் என்பது பல கிராமங்கள் கொண்ட தொகுப்பாகும். கொடுக்கப்பட்ட அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் பொருத்துக. அரசு மற்றும் தலைநகரம். நிஜாம் ஷாஹி அகமது நகர். குதுப் ஷாஹி கோல்கொண்டா. இமாம் ஷாஹி பீரார். அடில் ஷாஹி பிஜப்பூர். கீழ்காண்பனவற்றுள் பொது நிர்வாக முறையில் மக்களின் பங்கேற்பிற்கு உதவாத வழிமுறை எது? அரசியல் விருப்பமின்மை.
ரசியா சுல்தானாவிற்கு எதிராக புரட்சி செய்த இல்துமிஷின் பிரதம அமைச்சராக இருந்தவர் நிஜாமுல் முல்க் ஜுனைதி. நிஜாமுல் முல்க் ஜுனைதி. பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரத்தின் பெயர் ஹரப்பா. பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரத்தின் பெயர் ஹரப்பா. பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாக கொண்டு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதாகும்? சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு. சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு. பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்ச நீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகின்றது? விதி 136. இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது இந்திய மக்கள். இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது இந்திய மக்கள். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு மாநில தேர்தல் ஆணையம் ஆகும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு மாநில தேர்தல் ஆணையமாகும். பின்வரும் பட்டியல் 1 மற்றும் 2 பொருத்தி சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். இந்திய விவாகரத்து சட்டம் 1869. இந்திய திருமண சட்டம் 1955. சிறப்பு திருமண சட்டம் 1954. வெளிநாடு வாழ் திருமண சட்டம் 1969. கீழ்காணும் ஜோடிகளில் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கவும். சரியான பொருத்தம் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அரசின் கடமை என்பது மட்டும் சரியாக பொருந்தியுள்ளது. அடுத்து கீழ்கண்ட எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்ட திருத்த அதிகாரத்தை வரையறுத்தது? ஆன்சர் கேசவானந்தா பாரதி வழக்கு. கேசவானந்தா பாரதி வழக்கு. கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என தீர்ப்பளித்தது? ஆன்சர் கேசவானந்தா பாரதி வழக்கு 1973. கேசவானந்தா பாரதி வழக்கு 1973. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை உருவான ஆண்டு 1985. PMRY என்பது பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் யோஜனா. பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் யோஜனா. பிறழ்ச்சி வேலையின்மை என்பது இதன் வெளிப்பாடு? ஆன்சர் ஒரு நாட்டின் தன்னார்வ வேலையின்மையின் மாற்றம். ஒரு நாட்டின் தன்னார்வ வேலையின்மையின் மாற்றம். டேஷ் அரசியலமைப்பின் 280வது பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நிதி ஆணையம். நிதி ஆணையம் அரசியலமைப்பின் 280வது பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய பண அங்காடியில் உள்ள குறைகள்: ஒருங்கிணைப்பு இன்மை, பல்வேறு விதமான பண வட்டி வீதம், பல்வேறு விதமான பண வட்டி வீதம், பில் அங்காடி இன்மை. ஆன்சர் 1, 2 மற்றும் 3. இந்திய திட்டங்களின் முதலாவது செயல் வடிவு திட்டம் வடிவமைத்த பெருமை இவரை சாரும்? ஆன்சர் விஸ்வேஸ்வரய்யா. இந்திய திட்டங்களின் முதலாவது செயல் வடிவு திட்டம் வடிவமைத்த பெருமை விஸ்வேஸ்வரய்யாவை சாரும். முதலாவது தொழில் கொள்கை தீர்மானம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1948. முதலாவது தொழில் கொள்கை தீர்மானம் 1948. இந்திய தேசிய காங்கிரசின் பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு என்ற கருத்து எங்கிருந்து உருவானது? வில்லியம் வெடர்பன். வில்லியம் வெடர்பன். விவசாயிகள் அந்நிய நுகத்தடியிலிருந்து மட்டுமல்லாமல் நிலப்பிரபுக்கள் முதலாளிகள் ஆகியோரின் நுகத்தடியிலிருந்து
தங்களை விடுவித்து கொள்ள வேண்டும் என பகத்சிங் எழுதினார். பின்வரும் நிகழ்வுகளை பொறுத்துக. வைசாக் புரட்சி 1923, சௌரி சௌரா 1922, பர்தோலி சத்தியாகிரகம் 1929-30, கைரா சத்தியாகிரகம் 1918. சத்தியத்துடனான எனது சோதனைகளின் கதை. யாருடைய சுயசரிதை? மகாத்மா காந்தியின் சுயசரிதை. சத்தியத்துடனான எனது சோதனைகளின் கதை என்பது மகாத்மா காந்தியின் சுயசரிதை. பெரியார் ஈ.வே. ராமசாமி நாயக்கர் ஐக்கிய ரஷ்யா பயணத்திற்கு பிறகு 1932 எந்த இடத்தில் ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார்? கோயம்புத்தூரில் ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார். வேலண்டைன் சிரோல் என்பவரால் இந்திய கிளர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் பாலகங்காதர திலகர். வேலண்டைன் சிரோல் என்பவரால் இந்திய கிளர்ச்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் பாலகங்காதர திலகர். நீல்தர்பன் என்ற நாடகத்தின் கருப்பொருள் தோட்டத் தொழிலாளர்களின் துயரம். நீல்தர்பன் என்ற நாடகத்தின் கருப்பொருள் தோட்டத் தொழிலாளர்களின் துயரம். தேங்க்யூ.